ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு ஆத்ம போதம். பகவான் ஆதிசங்கரர் அருளிய ஒரு அருமையான பிரகரண கிரந்தத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிலே கடந்த வகுப்புகள் மூலமாக 37 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்து முடித்தோம். இப்ப இன்றைக்கு 38வது ஸ்லோகத்தில இருந்து தொடங்கலாம். இப்ப 38வது ஸ்லோகம். விவிக்த தேசா ஆசினோ விராகோ விஜிதேந்திரியः பாவயே தேகமாத்மானம் தம் அனந்த மன்யதீஹி. இந்த 38வது ஸ்லோகத்திலே என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு எப்படி அந்த ஆத்ம அனுபூதி, அந்த ஆத்ம அனுபவம் உண்டாக வேண்டும், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தானே இனிமேல் வர ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்ல போறார் அப்படின்னு நான் சொன்னேன். அதைத்தான் இப்ப சொல்றார். இந்த 38வது ஸ்லோகத்தில் என்ன சொல்றாருன்னா, தனிமையாக ஓரிடத்தில் இருந்து கொண்டு ஆசைகள் அற்றவனாய் வெளி விஷயங்களை நோக்கி போகும் ஐம்புலன்களை வென்றவனாய் ஒன்றேயாகிய தன் சுத்த அறிவிற்கு வேறாக மற்றொன்று இல்லை என்ற ஒருமித்த மனதை கொண்டவனாய் சதா அந்த ஸ்புரணத்திலேயே இருப்பாயாக என்று சொல்கிறார். அதுதான் சொல்றார். பாவையே தேகம் ஆத்மானம் தம் அனந்த மன்யதீஹி விவிக்த தேசா ஆசினோ விராகோ விஜிதேந்திரியः. ஆசைகளற்ற நிலையிலே தனிமையாக ஓரிடத்திலே அமர்ந்து கொண்டு புற விஷயங்களிலே நாட்டம் செல்லாதவாறு ஐம்புலன்களை அடக்கியவனாய் ஒன்றே ஆகிய தன் சுத்த அறிவிலே சதா இருந்து கொண்டு இருப்பாயாக என்பதாக இந்த ஸ்லோகத்திலே சுட்டிக்காட்டுகிறார். அப்ப பொதுவா இந்த மனமும் புத்தியும் இயங்கும் போதுதான் நான் யார், நம்மால் ஆவது என்னென்ன, நம்முடைய வாழ்க்கையின் பொருள் என்ன என்றெல்லாம் நம்மை பற்றி யோசிக்கவே முடியும். ஏன்னா நம்ம இடத்துல இந்த மனசு புத்தி இல்லை அப்படின்னா நமக்கு எதுவுமே தெரியாது. அப்போ இந்த மனசையும் புத்தியும் வச்சுக்கிட்டு அவரவர்கள் எப்படிப்பட்ட யோசனைகளுக்குள்ள போகிறோம் அப்படிங்கிறது தான் அவரவர்கள் மனம் சார்ந்த வாழ்க்கை என்பதாகவும் நம்ம பார்த்தோம். ஏற்கனவே நம்ம பாடத்திட்டங்கள்ல பார்க்கும்போது பொதுவா சொல்லுவோம் இல்லையா, மனம் போல் வாழ்வு, எண்ணம் போல் வாழ்வு அப்படின்ட்டு நம்ம அந்த காலத்துல சொல்லுவோம். அது ஏன் அப்படின்னா, இங்க மனமும் புத்தியும் இயங்குகின்ற பொழுது அதிலிருந்து வெளிப்படுகின்ற அந்த எண்ணங்களும் அதனுடைய செயல்பாடுகளும் எதை நோக்கி நம்ம ஈர்க்கின்றன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தனைகளிலே ஈடுபடுகின்ற ஒரு சிலருக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஆத்ம ஞான விஷயங்களின் மீது நாட்டம் வரும். ஏன்னா அது எல்லாருக்கும் அவ்வளவு எளிதாக வந்து விடாது. இப்போ இந்த சிந்தனா சக்தியை பயன்படுத்தி கொண்டு சிந்தனை செய்து கொண்டிருக்கின்ற பெரும்பாலானவர்களை நீங்க பாத்தீங்கன்னா, உலக விவகாரங்களிலே நாட்டம் உள்ளவர்களாக, உலக சுகபோகங்களிலே நாட்டம் உள்ளவர்களாகத்தான் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். அது சம்பந்தமான எண்ணங்கள் தான் அவர்களிடத்தில் எழுந்தவாறு இருக்கும். ஆனா யாருக்கு இந்த மாதிரி நான் யார், இப்ப நம்முடைய பிறப்பின் நோக்கம் என்ன, இப்ப நம்மால் ஆவது என்ன, நம்முடைய வாழ்க்கையின் பொருள் என்ன அப்படின்னு எல்லாம் யோசிக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, அது எத்தனையோ கோடியில் ஒருவன் தான் அந்த மாதிரி யோசிப்பான். ஏன்னா எல்லாராலையும் அப்படி யோசிக்க முடியாது. அப்ப அந்த மாதிரி கோடிகளை ஒருவன் யோசிக்கும் போது அவனுக்கு இந்த உலகமாக தெரியுது இல்லையா, கண்ணு முன்னாடி தெரிகின்ற இந்த உலகமும் அதிலே நான் ஒரு அங்கம் என்ற அபிமானமும், இந்த உலகத்திலே தான் செய்ய வேண்டியது என்ன, அது மாதிரி யோசனைகளை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி பார்த்து, அப்போ இதுல நான் பிறவி எடுத்தது நோக்கம் என்ன, இந்த பிறவியின் பயன் என்ன, பிறவா பெருநிலை என்பது என்ன அப்படின்னு எல்லாம் சிந்திப்பான். அந்த மாதிரி ஒரு எண்ணம் எத்தனையோ கோடியில ஒருவனுக்கு வரும். அத்தகைய ஒரு சிலருக்கு தான் தன்னை பற்றியும் தனக்கு அயலாக உள்ள இந்த உலகத்தை பற்றியும் தனக்கு எழும் எண்ணங்களை பற்றியும் விசாரணை செய்கின்ற விவேகமும் வரும். அப்படிப்பட்டவர்கள் மட்டும்தான் மனதையும் மனதில் எழுகின்ற எண்ணங்களையும் உடலையும் உடலால் நடைபெறுகின்ற செயல்களையும் செய்பவன் யார்,
அவ்வாறு இந்த உடல் செயல் செய்து கொண்டிருக்கின்றது, அந்த மனம் எண்ணங்களை சதா சிந்தித்துக் கொண்டிருக்கின்றது என்றால் அதன் பின்புலமாக இருந்து இயக்குபவன் யார், இதிலே இயங்குபவனாகிய நான் யார் என்ற கேள்விகளை எல்லாம் கேட்க தொடங்குவார்கள். அந்த ஆழமான அர்த்தமுள்ள கேள்விகளால் அவர்கள் அதன் விடைகளை கண்டு கொள்ள ஆர்வம் கொள்வார்கள். அதன் காரணமாக அவர்கள் என்ன செய்வார்கள்? ஆன்மீக நூல்கள், ஆலய தரிசனங்கள், சாதுக்களின் தொடர்புகள் என்று பலவாறாக புறத்திலே சுற்றி அலைவார்கள். அதன் வாயிலாக தன்னுடைய மனதிலே எழுந்த இது போன்ற சந்தேகங்களை கொண்ட கேள்விகளுக்கு விடை கிடைக்குமா என்பதை கண்டுபிடிக்க முயற்சி செய்வார்கள். அந்த சந்தேகங்களை களைவதற்கான கடினமான முயற்சிகளையும் மேற்கொள்வார்கள். அதன் முதல் படியாக தன்னை ஆட்கொண்டிருந்த இந்த உலக வாசனையை விட்டு விலகுவது எப்படி என யோசிக்க தொடங்குவார்கள். அதற்காக பெரும்பாலானவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், உறவுகளை எல்லாம் விட்டுவிட்டு தனிமையை நாடத் தொடங்குவார்கள். ஆனால் அவர்கள் அறிந்து வைத்துக் கொண்டது போல தனிமை என்பது எல்லாவற்றையும் துறந்துவிட்டு காற்றிற்கு சென்று விடுவது அல்ல. இங்கு தனிமை என்பது என்ன அப்படின்னா, தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொண்டு தன்னுடைய இருப்பிடத்திலேயே தனிமையாக அமர்ந்து கொண்டு தன் மனதிலே எழுகின்ற ஏராளமான எண்ணங்களை எல்லாம் கவனித்து அதில் தன்னிடத்திலே இருக்கின்ற அறியாமை எண்ணங்களை எல்லாம் நீக்குவதற்கான முயற்சியை மேற்கொண்டு அவைகளை அகற்ற வேண்டும். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய சாதனை. ஏன்னா இங்க மனம் பல விஷயங்களால ஈர்க்கப்பட்டு புற விஷயங்களிலே நாட்டம் கொண்டு அலைப்பாய்ந்து கொண்டிருக்கோம். அந்த அலைப்பாய்கின்ற மனதை நம்ம ஆராய்ந்து பார்த்து இந்த மனசு எங்கெல்லாம் போய் சிக்கிட்டு இருக்கு, அதனால அது எதிலிருந்து விடுதலை ஆகாம தவிக்குது. அப்ப உண்மையிலேயே இந்த புத்தி விழித்துக் கொண்டதுனால தானே நமக்கு இந்த விவேகம் வந்தது. இந்த விவேகத்தின் வாயிலாகத்தான் நான் தன்னை யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விசாரத்திற்கே நம்ம வந்திருக்கிறோம். அப்போ நாம என்ன செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் தீவிரமாக நம்ம விசாரணை செய்து பார்க்கும்போது நம்முடைய தனிமை தான் நம்மை காட்டி கொடுக்கும். அப்போ பார்க்கும்போது நம்ம தனிமை அப்படிங்கிற விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் மற்றவருடைய தொடர்புகளை குறைத்துக் கொள்வதும், தேவையற்ற விசேஷ சுகங்களில் ஈடுபடாமல் இருப்பதும், அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பதும் தான் இங்கு தனிமை என்பதாக சொல்லப்படுதே தவிர, நம்ம தனிமை அப்படின்ன உடனே எல்லாத்தையும் திறந்துட்டு அப்படியே காட்டுக்கு போயிடணும், போய் தவம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடக்கூடாது. அப்படி சொல்ல வரல சாஸ்திரம். அப்ப அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த புரிதல் இல்லாம நம்ம தனிமை நினைச்சுக்கிட்டு எங்கேயாவது காட்டுக்கோ எங்கேயோ போக பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், அதனால நிறைய சிரமங்கள் குடும்பத்திலையும் உண்டாகிவிடும். நிறைய பேர் அப்படி குடும்பத்தை திறந்து வெளியே போய் கஷ்டப்படுறவங்களையும் நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி தனிமை தான் இங்க நம்ம சாஸ்திரம் சொல்லுதுங்கிறத புரிஞ்சுக்குங்க. அப்ப அந்த நிலையில நம்ம என்ன பண்றோம்? அந்த அறியாமைகளை அகற்றுவதற்கான ஒரு தனிமையை நம்ம நாட வேண்டும். அதுல நம்ம இடத்துல இருக்கின்ற அறியாமை எண்ணங்களை நீக்குவதற்கான சந்தேகங்களை மனம் எழுப்பும் போது அந்த அறியாமைகளை நம்ம நீக்குவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு தனிமையில் இருக்கும் அவன் அதுவரை தன்னை வெளியே இழுத்து அலைப்பாய காரணமாக தன்னுள் இயங்கிக் கொண்டிருந்த மனதையும், அந்த மனதில் எழும் எண்ணங்களையும், அந்த எண்ணங்களால் உண்டான செயல்களையும் என எல்லாவற்றையும் ஆராய்ந்து அதற்கு காரணமான தனது ஐம்புலன்களையும் அடக்கி அவைகளால் புற விஷயங்களில் ஈர்க்கப்பட்ட விசேஷ சுகங்களின் மீதுள்ள ஆசைகளையும் அதன் குணங்களையும் தவிர்த்து அவைகள் மறுபடி மேல் எழுந்து வராதவாறு தனது உள்முக நாட்டத்தை உறுதியாக்கி கொள்ள வேண்டும். அப்ப அந்த உள்முக நாட்டம் அப்படிங்கறத இங்க சாஸ்திரம் எப்படி சொல்ல வருது அப்படின்னா, அதை நம்ம அகமுகம் அப்படின்னு சொல்றோம். பகிர்முகம், அகமுகம் அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தையில சொல்லப்படும். இப்ப பகிர்முகம் அப்படின்னா புறத்தை நோக்கி ஓடுகின்ற மனசு, அந்தர்முகம் அப்படின்னா உள்ள நோக்கி ஓடுகின்ற மனசு, அதைத்தான் அகமுகம் அப்படிங்கிறோம். அப்போ நம்ம இங்க உள்ள திருப்பணும். மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கின்ற புற விஷயங்களிலிருந்து விடுபட்டு தன் உள்ளே திருப்புறதுங்கிறது என்ன அப்படின்னா, தன்னிடத்துல எழுகின்ற எண்ணங்களை கவனிக்கிறது. அதுதான் இங்க உள்ள திருப்புறது. அந்தர்முகம் அப்படிங்கிற ஒரு விஷயமே என்ன அப்படின்னா, மனம் எப்படி இயங்குது, அது தன்னை யார் என்று தெரிந்து கொள்வதற்கான நாட்டத்தை எப்படி வெளிப்படுத்துது, அப்ப அவ்வாறு வெளிப்படுகின்ற அந்த எண்ணங்கள் எப்படி வெளிக்கிளம்புகின்றன, அந்த எண்ணங்களுக்கு எது முக்கிய காரணமாக இருக்கின்றது,
எப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் என்னிடத்துல இருந்து வெளிப்படுகின்றது அப்படின்ட்டு தன்னையே தான் சுய ஆராய்ச்சி மேற்கொள்ளும் போதுதான் இங்க விசாரம் அப்படிங்கிற முறையை வந்து சாஸ்திரம் சொல்லுது. இப்ப விசாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் விசாரம். நம்மிடம் மனதிலே ஏற்படுகின்ற எண்ணங்களை விசாரித்தல். விசார மார்க்கம் அப்படிங்கிறது தான் இதுக்கு பேரு. விசாரணை செய்து அறிதல். மனதில் எழுகின்ற எண்ணங்களை விசாரணை செய்வது. அப்ப அந்த மாதிரி நமக்குள்ள எழுகின்ற எண்ணங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நம்ம இடத்துல இருக்கின்ற நிறைய தவறான புரிதல்கள் நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். அது நமக்கு தெரியவும் வரும். அப்ப அதை நம்ம கவனிச்சு அந்த உள்முக நாட்டத்துல அதை கவனிக்கும் போது அந்த மாதிரி தொடர்ந்து அந்த விஷயத்துல நம்ம பழக பழக தன் எண்ணங்களை மறுசீரமைத்து மன தூய்மைக்கான மகத்தான பயிற்சியாகவே அது மாறிவிடும். அவ்வாறு மனதில் மாசுக்கள் என்ற அழுக்குகள் நீங்கியதும் அவனது மனம் ஒருமித்த சிந்தனையில் அந்த ஏக அறிவை அறியும் ஆர்வம் கொள்ளும். அத்தகைய உறுதி ஒருவனுக்கு வரவில்லை என்றால் அவன் தனித்திருந்தும் பயன் இல்லாமல் மனத்தின் கண் மாசுகள் நீங்காமல் எழுகின்ற எண்ணங்களின் வாசனைகளால் செயல்கள் பல செய்து மனதாலும் உடலாலும் இந்த உலக விஷயங்களில் நாட்டம் ஏற்படும். அப்போ இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற அந்த தனிமையை பத்தி பகவான் ஆதிசங்கரர் இங்க சுட்டி காட்டுறாரு இந்த ஸ்லோகத்துல. ஏன் அப்படி சுட்டி காட்டுறாருன்னா, இப்ப புற விஷயங்கள்ல நாட்டம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, புறத்திலேயே ஓடிக்கிட்டு இருப்பாங்க. புறத்துல ஓடுறதுங்கிறது என்ன, பொருளாதாரத்துக்காக ஓடுறது, நம்முடைய தேவைகளுக்காக ஓடுறது, ஏதோ நம்ம புறத்துல எதையாவது செய்து கொண்டிருப்போம். அப்ப அந்த ஓட்டத்துக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கா அப்படின்னா இருக்காது. ஏன்னா நம்ம வந்து அதுக்கு எவ்வளவு தூரம் ஓடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம அதுல வந்து சம்பாதிக்க முடியுங்கிறது தான் இன்னைக்கு மனநிலை இருக்கு எல்லாருக்குமே. அதனால பெரும்பாலான டியூட்டி ஹவர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா கூட இன்னைக்கு 12 ஹவர்ஸ் டியூட்டியில தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப 12 மணி நேரம் வேலைக்கு போய் ஒரு மனிதன் சம்பாதிக்கணும்னு போய் வெளியே போயிட்டான்னா அவனுடைய சிந்தனைகள் பூரா புறத்துல தான் இருக்குமே தவிர தன்னை யார் என்று அறிந்து கொள்வதற்கான நாட்டம் என்றைக்குமே வரவே வராது. அப்ப அதனால நீங்க பெரும்பாலான மனிதர்களை பாத்தீங்கன்னா இந்த கோயில் போறது, இந்த மாதிரி பக்தியில ஈடுபடுறது, அப்புறம் தன்னை யார் என்று அறிந்து கொள்வது அப்படிங்கிற நாட்டம் எல்லாம் குறைந்து கொண்டு வருவதையே நம்ம பார்க்கலாம். ஆனா என்னன்னா அவங்களுக்கு அந்த கோயில் போறது, இந்த மாதிரி விசேஷங்களுக்கு போறதெல்லாம் வந்து ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி. அதாவது வாரம் பூரா வேலை செய்வாங்க, ஒரு நாள் சண்டே ரிலாக்ஸா இருக்கணும். அந்த ரிலாக்ஸேஷனை எங்க போலாம், சரி ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க, போய் ஜாலியா உட்காந்துட்டு அரட்டை அடிச்சுட்டு பேசிட்டு வரலாம் அப்படிங்கிறது தான் மைண்ட் இருக்குமே தவிர அங்க போய் ஏதோ பக்தியில சாமி கும்பிட வராங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிடக்கூடாது. அப்படியே கோயிலுக்கு போனாலும் அங்க என்ன பண்றோம், நம்முடைய கோரிக்கைகளை தான் வைக்கிறோம் கடவுளிடத்துல. இந்த வாரம் பூரா எனக்கு சரியா வேலை இல்லை, அடுத்த வாரம் நல்லா வேலை வரணும், நிறைய சம்பாதிக்கணும், கை நிறைய பணம் வரணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல தான் கோயிலுக்கு போற கூட்டம் அதிகமாயிட்டு வருதே தவிர கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும், தன்னை யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஏதாவது கூட்டம் போகுதான்னு பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் ஒரு கூட்டமும் போகாது. அதனால இன்னைக்கு கோயில்ல கூட்டம் அதிகமா இருக்குன்னு நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், நிறைய பக்தி வந்துருச்சு போடுறது ஜனங்களுக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம். உண்மையிலே கோயில்ல கூட்டம் இருக்கிறதுக்கு காரணம் பக்தி இல்ல, பிரச்சனைகள் தான் காரணம். பலருக்கும் பல பிரச்சனை. அப்ப அந்த பல பிரச்சனைகளை அவங்க தீர்க்கறதுக்கு என்ன பண்றாங்க, கோயில் கோயிலா சுத்த வேண்டியதுதான். இந்த கோயில்ல போய் இந்த அம்பாள் கிட்ட வேண்டி பாக்குறது, அம்பாளுக்கு சக்தி பத்தல, அந்த கோயில்ல போய் சிவன் கிட்ட வேண்டி பாக்குறேன், அவருடைய சக்தியில் ஏதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றார். அப்ப இது மாதிரி மனநிலை. அப்ப இதெல்லாம் வந்து எங்க கொண்டு போய் நம்மளை விடும் அப்படின்னா புற விஷயங்கள்ல தான் கொண்டு போய் விடுமே தவிர அக விஷயத்துல நம்மை கொண்டு போய் விடாது. அதைத்தான் இங்க பகவான் ஆதிசங்கரர் சுட்டிக்காட்டி அந்த மாதிரி புற விஷயங்களுக்கு போகாம தனிமையா இருந்து பழகுங்கிறாரு. தனிமைங்கிறது என்னன்னா, நீ இருக்கக்கூடிய இடத்திலேயே நீ தனிமையா இருந்து உன்னுடைய மனதிலே எழுகின்ற எண்ணங்களை எல்லாம் விசாரணை செய்து இது மாதிரி ஆத்ம ஞான சாஸ்திரங்களை படித்ததனால் உண்டான விவேகத்தின் வாயிலாக நீ எங்கெல்லாம் சிக்கிக் கொண்டிருக்கின்றாய், எதெல்லாம் உன்னை ஈர்க்குது, எதெல்லாம் உன்னிடத்துல ஆர்வம் பெருக்கி காட்டுது, அப்ப அதனால் நீ அடையும் பயன் என்ன, அப்ப இந்த மனித பிறவியின் மகத்துவம் என்ன, இந்த ஜனனமும் மரணமும் எப்படி உண்டாகின்றது, அப்ப இந்த படைப்பின் நோக்கம் என்ன, இப்ப நான் இந்த இறந்த பிறகு நான் எங்க போறேன், அப்ப இறந்தவர்கள் எல்லாம் எங்க போயிருக்கிறார்கள், அப்ப இந்த பிறப்பு எப்படி உண்டாகுது அப்படின்னு பல கேள்விகள் நம்ம இடத்துல எழுந்திருக்க அதற்கான விடைகளை வந்து அதே மனசு கண்டுபிடிக்கிற ஆர்வத்துக்கு வந்துடும். அப்ப அந்த மாதிரி ஆர்வத்துலதான் என்ன பண்ணுதுன்னா அதுக்கான விடையை தேடுவதற்காக போகும், அதுக்குண்டான சாதுக்களை சந்திக்கும், அதுக்குண்டான சங்கமங்களை உண்டாக்கிக்கும். அப்ப அதற்கான விடைகளும் அதுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா மனதிற்கு உண்டான தேவைகள் வந்து ஃபுல்ஃபில் ஆகணும்.
எப்போ மனது திருப்தி அடையுதோ, பூரண திருப்தி அடையுதோ அப்பதான் அது அமைதியாகும். அது வரைக்கும் அந்த மனதிற்கு அமைதி கிடைக்கவே கிடைக்காது. அப்ப அந்த அமைதிக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒருமித்த மனநிலையில் ஒரே சிந்தனையுடன் அந்த அறிவை அறியக்கூடிய ஆர்வம் வந்துவிட்டால், அவனுக்கு மட்டும்தான் தானன்றி யாருண்டு என்ற தன்னுணர்வு பிரகாசிக்க தொடங்கும். அந்த தன்னுணர்வுக்கு பின்பே மற்ற எல்லாவற்றையும் உள்ளடக்கிய உலகம் தன்னுள்ளேதான் இருக்கின்றது. ஆனால் அவைகளெல்லாம் தான் இருப்பதினால்தான் இருக்கின்றது என்ற தன்னிருப்பு தன்னிடம் உள்ளதை அவனால் உணரவும் முடியும் என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப அதன் காரணமாக அவனுக்கு மற்ற ஜீவராசிகளும் தன்னை போலவே உள்ளதை உணரக்கூடிய உன்னத வாய்ப்பும் உண்டாகி விடுகின்றது. அவனுக்கு மட்டும்தான் நான் மட்டுமின்றி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒன்றேயான அறிவு என்கின்ற அந்த ஆத்மா தனக்கு அந்நியமில்லாத அனைத்திலும் அவைகளின் மனோவிகாரங்களுக்கு ஏற்ப பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது என்பதையும் உணர முடிகின்றது. அப்ப இதைதான் நம்ம கடந்த வகுப்புல தெளிவா பார்த்தோம். ஏன்னா இங்க ஒவ்வொருத்தருடைய மனோவிகாரங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை, அவரவர்கள் எண்ணம் போல வாழ்வு. அப்ப அந்த வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அப்படித்தான் அவர்கள் இருப்பார்கள் என்பதை நம்ம பார்க்கும்போது நாம் அதை பார்த்து ஒன்னும் அங்க அலட்டிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. இப்ப நமக்குத்தான் இந்த விடுதலை தேவைப்படுது, அவங்களுக்கு அந்த விடுதலை பத்தி அவசியம் இல்லை. அப்ப அவர்கள் பாதையை நோக்கி போய் கொண்டிருப்பார்கள். அதை நாம தடுப்பதற்கோ அதற்கு நம்ம கருத்துக்களை சொல்வதற்கோ இங்கு நமக்கு அவசியம் இல்லாத வேலை. இப்ப நமக்கு என்ன தேவை, நான் எதை நோக்கி போகின்றேன், எனக்கு என்னுடைய தேடுதலின் நோக்கம் என்ன, அதை மட்டும் தான் நம்ம போக்கஸ் பண்ணமே தவிர, நாம இதை அடைஞ்சிட்டோம், ஒரு நல்ல பாதையில் நான் பயணிக்கிறேன், நீங்களும் வாங்க இதை அடையுங்க அப்படின்னு இன்னொருத்தர் போய் நம்ம கம்பல் பண்ணி கட்டாயப்படுத்தி எல்லாம் கூப்பிட்டு வர முடியாது. அப்படி வரவும் மாட்டார்கள். ஏன்னா அவர்களுக்கு ஒரு பாதை பிடிச்சி அந்த பாதையில போய்கிட்டு இருக்கிறவங்களை போய் இந்த பாதை சிறந்த பாதைன்னு நம்ம சொன்னோம்னா அவர்கள் அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை அப்படி ஏற்றுக்கொள்ளவும் அந்த மனம் இடம் கொடுக்காது. அப்ப என்ன அந்த மனதுக்கு வரணும்னா, இந்த மாதிரி ஒரு புரிதல் என்றைக்கு வருதோ அப்பதான் அந்த ஏற்றுக்கொள்ளும். அந்த புரிதல் வருவதற்கு அவர்களுக்கு சில பிறவிகள் கூட தேவைப்படலாம், அது நமக்கு தெரியாது. அதனால நாம என்ன இங்க போக்கஸ் பண்ணணும்னா, நம்மள மட்டும்தான் போக்கஸ் பண்ணணும், மற்றவர்களை போய் நாம தொந்தரவு பண்ணக்கூடாது. அதை நம்ம மற்றவங்களுக்கு எப்படியாவது புரிய வச்சிடலாம், நான் நல்ல ஒரு பாதையில பயணிச்சுட்டு இருக்கேன், நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம்னா அவங்க வரவும் மாட்டாங்க. அதனால தேவையில்லாத மன உளைச்சல் நமக்கும் உண்டாகும். அதனால அது மாதிரி விவகாரங்களுக்கெல்லாம் போகாம நாம் தனிமையாக இருந்து நம்முடைய எண்ணங்களை விசாரணை செய்து நம்மிடத்திலே உள்ள அறியாமைகளை நீக்கி நாம் அந்த அறிவாகத்தான் இருக்கிறோம் என்ற நிலையிலே நாம் பிரகாசிக்க தொடங்கினால் போதும். அந்த பிரகாச தன்மையை பார்த்து வருபவர்கள் வருவார்கள், அவ்வளவுதான். அந்த தூய அறிவாக நீங்க பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற நிலையிலே உங்களுடைய அந்த தேஜஸ், உங்களுடைய அந்த வைப்ரேஷன் சொல்றோம் இல்லையா, நாம் இருக்கின்ற நம்முடைய நிலைப்பாடு, அப்ப அது மற்றவர்களை ஈர்க்கும், காந்தம் போல ஈர்க்கும். ஏன்னா காந்தம் எங்க இருந்தாலும் இரும்பு அந்த பக்கம் போகணும் இல்லையா, இருக்கத்தானே செய்யும் காந்தம். அது மாதிரி அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஞானிகள் இடத்திலே தானாக அந்த தேடுதல் இருக்கின்றவர்கள் வந்து விடுவார்கள், வருவார்கள், அவர்களுக்கு அது கொடுக்கப்படும். அப்படித்தான் இந்த நியதி இருக்கு. ஆனா நீங்களா போய் அதை கொடுத்தீங்கன்னா அதுக்கு வேல்யூ கிடையாது. அது வாலண்டரியா நம்ம கொடுக்கிற ஒரு விஷயத்துக்கு மதிப்பு கிடையாது, அதனுடைய மகத்துவம் அவர்களுக்கு புரியாது. அப்ப அது என்ன ஆகும், வைரக்கல்ல கண்ணாடி கல்லுன்னு தூக்கி வீசுற கதை ஆயிடும். அதனால அப்படி நம்ம செய்யக்கூடாதுங்கிறத இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்போ நான் மட்டுமின்றி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாவற்றையும் உள்ளடக்கிய அந்த ஒரே அறிவு தான் எல்லாவற்றிலும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை நம்ம தெரிந்து கொண்ட ஆற்றலினாலே, அந்த பிரத்யேக தகுதியினாலே மற்றவற்றில் பிரகாசிக்கின்ற அந்த அறிவு ஏன் ஏற்றத்தாழ்வுகளுடன் காணப்படுகின்றது என்ற புரிதலும் நமக்கு வரும். ஏன் வரும்னா, அங்க மனம் தூய்மை இல்லை, அதனால அங்க சரியா அது பிரைட்டா பிரகாசிக்கல. அதுக்கு நாம என்ன செய்ய முடியும், அந்த மன தூய்மையை அவர்கள் தான் உண்டாக்கி கொள்ள வேண்டும். அதற்கு நாம ஒண்ணும் செய்ய முடியாது, நம்ம வேடிக்கைத்தான் பார்க்கலாமே தவிர என்னிடத்துல பிரகாசிக்கக்கூடிய அந்த அறிவாற்றல் அவரிடத்துல பிரகாசிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நம்முடைய அஜ்ஞானம், அறியாமை. ஏன்னா நம்ம எல்லாரும் வேறு வேறு மாதிரி தான் இருப்போம். அதுதான் பெரியவங்க அந்த காலத்துல சொல்லுவாங்க, 5 விரல் ஒரே மாதிரி இருக்கா, 5 விரல் 5 விதமா இருக்கு. அப்ப அது மாதிரி ஒரு குடும்பத்திலயும் 5 பேர் 5 விதமா இருப்பாங்க. அப்ப அது மாதிரி இருக்கும்போது அவர் என்ன மாதிரி இல்லை, இவரை மாதிரி நான் இல்லைன்னு சொல்லி நம்ம ஒருத்தரை கம்பேர் பண்ணி பார்க்க முடியுமா? நான் அப்படிலாம் கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. ஒரே குடும்பத்துல இருக்க அண்ணன் தம்பிகள் கூட ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். ஏன் அப்படி இருக்க மாட்டார்கள் அப்படின்னா,
அந்த ஒரே வயித்துல பிறந்திருந்தாலும் அவர்களுடைய மனம் வேறு வேறாகத்தான் இருக்கும், எண்ணங்கள் வேறு வேறாகத்தான் இருக்கும். ஏன்னா இதுதான் சம்ஸ்காரம், வாசனைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த வாசனைகள் படிதான் அவர்கள் வாழ்வார்களே தவிர எல்லாரும் நம்மள மாதிரியே இருக்கணும், இவன் அப்படியே இருக்கிறான், இவன் அப்படி இருக்கிறான் கம்பாரிசன் எல்லாம் பண்ணக்கூடாது. அவரவர்கள் வினைவழி அவரவர்கள் அனுபவம் என்பதாக புரிந்து கொண்டு நம்ம அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு தகுதிக்கும் நமக்கு வந்துவிடும் சொல்றார். அப்ப இந்த மனம், புத்தி போன்றவைகளால் உந்தப்பட்டு உண்மையான தேடுதலுக்கு ஆழமாக உட்படுகின்ற உறுதியான சாதகனுக்கு மட்டுமே சித்த மலம் நீங்கி சகலமும் சித்திக்கும் ஒன்றேயான ஆத்மா உள்ளத்திலே உணரப்படுகின்றது என்று சுட்டிக்காட்டுகிறார். அதுதான் இந்த 38வது ஸ்லோகத்தினுடைய முக்கிய அம்சமாக பார்க்கிறோம். அதுக்குதான் அவர் தனிமையை நாடுங்கள் என்று சொல்கிறார். ஆசைகள் அற்றவனாய் இருங்கிறார். வெளி விசைகளை நோக்கி போகின்ற ஐம்புலன்களை வென்றவனாக இரு அப்படின்னு சொல்றார். ஏன்னா இந்த புலன்கள் எதையாவது ஒன்று வெளியே பார்த்தா அதை ஈர்க்கும் இல்லையா, அதனால அதை நோக்கி போகத்தான் செய்யும். அதனால கூடுமான வரைக்கும் மற்றவருடைய விவகாரங்களை நம்ம தலையிடாம இருக்கிறது தான் நமக்கு நல்லது. நம்ம யாரையோ திருத்துறேன் மாத்துறேன் அப்படின்னு சொல்லி போய் மற்றவர்கள் விவகாரத்துல நீங்க தலையிட்டீங்கன்னா உங்களுடைய மனம் என்ன ஆகும்னா புறத்துல நாட்டம் செலுத்த ஆரம்பித்து விடும், அகத்துல வராது. அதனால நம்ம அதையெல்லாம் முடிஞ்ச அளவு கட் பண்ணிட்டு நம்ம தனிமையா இருந்து நம்மை நாம் சாதிக்க தான் பார்க்கணுமே தவிர மற்றவருடைய விஷயங்களை போய் நம்ம தலையிடக்கூடாது. அதுதான் இந்த 38வது ஸ்லோகம் சொல்லுது. அடுத்தது 39ல என்ன சொல்றாருங்கிறத பார்ப்போம். ஆத்மன் ஏ வாக்கிலம் திருஷ்யம் பிரவிலாபிய தியா சுதிகி பாவையே தேகாத்மானம் நிர்மலாகாச வச்சதா. இந்த 39வது ஸ்லோகத்திலே அந்த ஆத்மா ஒன்று மட்டுமே அனைத்துமாக இருக்கின்றது என்பதை சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் என்ற முறையில் கேட்டல், சிந்தித்தல், அவ்வாறு கேட்டவற்றில் நிலை பெறுதல் முதலான வழிகளின் மூலம் கற்றுணர்ந்து தெளிந்த புத்தியை உடையவன் தான் ஆத்மாவாக இருப்பதினால் தான் காணும் அனைத்தையுமே அந்த ஆத்மாவின் பிரதிபலிப்பாக தனது புத்தி மூலம் அறிகின்றான். அது எப்படின்னா, எப்படி ஆகாயமானது எதனுடனும் ஒட்டாமல் எந்தவித குணங்களும் இல்லாமல் நிர்மலமாக எங்கும் எதிலும் பறந்து விரிந்து காணப்படுகின்றதோ அதுபோன்று அந்த ஆத்ம ஒளி பிரகாசம் அனைத்திலும் பட்டு அதனதன் தன்மைக்கு ஏற்ப பிரதிபிம்பிக்கின்றது, பிரகாசிக்கின்றது என்பதை புரிந்து கொள்வாயாக என்றதான் இந்த 39வது ஸ்லோகத்துல மீண்டும் வலியுறுத்துகிறார். ஏன்னா இங்க ஒரே ஆத்மா தான் இருக்கு. அந்த ஆத்மன் ஏ வாக்கிலம், அதுவே எல்லாமே அகிலம் முழுவதும் நிறைந்திருக்கின்றது. திருஷ்யம் பிரவிலாபிய தியா சுதிகி. அப்ப நம்ம அந்த மாதிரி ஒரு ஆத்மனுடைய விசாலமான அந்த பரந்த நிலை எங்கும் எதிலும் வியாபித்து இருந்தாலும் ஏன் அது எல்லாரிடத்திலும் ஒரே மாதிரி பிரகாசிக்கவில்லை அப்படின்னு பார்த்தா அதுக்கு என்ன நம்ம ஏற்கனவே உதாரணம் பார்த்தோம். கண்ணாடி களங்கம் இல்லாம இருந்தா அதுல படுற சூரியன் நல்லா பிரகாசிக்கும். அதே அந்த கண்ணாடியில புகைப்படுத்திருந்தா அந்த சூரியனுடைய பிரகாசம் சரியாக பிரதிபிம்பிக்காதுங்கிற மாதிரி இங்க அவரவர்கள் மனம் சார்ந்த அந்த ஆத்ம பிரகாசம், புத்தி பிரகாசம் வெளிப்பட்டு கொண்டிருக்கும். அப்ப அது இந்த மாதிரி ஆத்ம ஞான பாடங்களை அறிந்து நாம புரிந்து கொண்டதுனால நமக்கு தெரியுது, இந்த புத்தி பிரகாசிக்கிறது இது குறைவா இருக்கு, அதுக்கு அவ்வளவுதான் பிரகாசிக்கும், அதனுடைய மனம் அப்படி, இதுக்கு இவ்வளவுதான் பிரகாசிக்கும், இதனுடைய மனம் இப்படி அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றையும் கம்பாரிசன் பண்ணி பார்த்தா கூட அது அதனுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற வாழுகின்றதுங்கிற புரிதல் நம்மிடத்துல இருக்கிறதுனால நாம் அதை பற்றி அலட்டிக் கொள்ள மாட்டோம். அதாவது அதனுடைய வாழ்க்கை வாழட்டும் என்பதாக நம்ம விட்டுவிட்டு இங்கு நாம் என்ன புரிந்து கொண்டோம், நம்முடைய புத்தியிலே அந்த அறிவு ஒளி பிரகாசிக்குதாங்கிறத மட்டும்தான் நாம பார்க்கணும். நம்ம இடத்திலே அந்த ஆத்ம ஒளி பிரகாசம் எப்படி பிரதிபிம்பிக்குது, நான் எப்படி அந்த தூய அறிவாக விளங்குகின்றேன், நான் மனமாக இருக்கின்றேனா அறிவாக இருக்கின்றேனா, அல்லது நான் உடலாக இருக்கின்றேனா அறிவாக இருக்கின்றேனா, நமக்குள்ள நம்ம விசாரணை பண்ணி பார்த்தா நம்முடைய அஜ்ஞானம் நமக்கு புலப்பட ஆரம்பிக்கும். அப்ப அதுல இருந்து நம்ம விடுபட்டு கொள்ளலாம். அதுக்குதான் இங்க சொல்றாரு. இந்த உலகியல் வாழ்க்கையில் நம்மை நமக்கு தெரிந்தவர்கள் யாராவது அவதூறாக பேசினால் அதை பொருட்படுத்தினால் மட்டுமே அதை நம்மை பாதிக்கும். அதுவே அந்த பழிச்சொல்லை நாம் ஒரு பொருட்டாக மதிக்காமல் என்னை பற்றி அவர்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான் என்று எடுத்துக்கொண்டு எப்போதும் போன்று நாம் அவர்களிடம் அன்பாக இருந்தால் அவர்கள் நிலை என்னவாகும்? அதை யோசித்து பார்த்தோம்னா அவ்வாறு பேசியவர்கள் தங்களை நினைத்து வெட்கப்படும் நிலையில் தங்கள் தவறை உணர்ந்து நம்மை பற்றி குறை கூறுவது நின்று போய்விடும் என்று சொல்கிறார்.
அப்ப இங்க அதுதான் நம்ம பண்ண வேண்டிய விஷயம். நாம தனித்து தனிமையில நம்ம அந்த ஆத்ம ஒளியை நம்மிடத்திலே பிரகாசிக்க செய்வதின் வாயிலாக நம்முடைய நிலையை பார்த்து நம்மை தரக்குறைவாக பேசியவர்கள் கூட நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகின்ற அந்த ஆத்ம ஒளி பிரகாசத்தை அறிந்து அவர்கள் வெட்கி தலைகுனிவார்கள் என்று சொல்றார். இப்ப உதாரணமா நாம் ஒரு பொருளை பார்க்கிறோம். நம்மை பொறுத்தவரை அது இருப்பது என்பது நாம் பார்ப்பதால் தான் இருக்கிறது என்றாலும் அந்த பொருளை பற்றிய முழுமையான புரிதல் நமக்கு இல்லை என்பதினாலே அதன் குணபேதங்களை அறியாமல் அதை பற்றி கருத்து கூறுவது என்பது நம்முடைய அறியாமையை காட்டிவிடும். அவ்வாறு நான் ஒரு பருவுடல் மட்டுமில்லை, அதனினும் நுண்ணியதான சூக்குமமாகிய மனம், அந்த மனதை கட்டுப்படுத்தி நெறிப்படுத்தும் புத்தி, அந்த புத்தியின் துணை கொண்டு நன்மை தீமைகளை பகுத்தறிந்து கொண்ட சித்தம், அந்த சித்தத்தின் மூலம் இது இன்னதுதான் என்று அறிகின்ற அகங்காரம் ஆகிய அவைகள் அனைத்துமே நம்மிடம் இருந்தாலும் நாம் உண்மையில் நம்மை நாமே அறிய முடியாதவாறு உள்ள நிலையில்தான் இருக்கின்றோம். அவ்வாறே நமக்கு தெரிந்த மற்ற ஜீவராசிகளும் இது போன்ற அறியாமை நிலைகளில் உள்ளதாலும் நமக்கும் அதற்கும் உள்ள வித்தியாசம் என்பது நம்மிடம் மட்டுமே உள்ள நன்மை தீமைகளை பற்றி பகுத்தறியும் பிரத்யேக அறிவு காணப்படுவதனாலே கேட்டவைகளை பற்றி அப்படியே ஏற்காமல் அவைகளை பற்றி சரியான முறையில் சிந்தித்தவைகளை நெறிப்படுத்தி அதிலே உறுதியாக நிற்பது ஒன்று மட்டுமே அதை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்வதற்கு சமமாகும் என்பதாக இங்கு சுட்டி காட்டுகிறார். அப்ப பொதுவாக நாம எந்த ஒரு பொருளையோ அல்லது எந்த ஒரு விஷயத்தையோ கேள்விப்பட்டாலும் அதை அப்படியே நாம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அதை நம்ம விசாரணை பண்ணி அதனுடைய முழுமை என்னங்கிறது நம்ம புரிந்து கொள்ளணும். அப்பொழுதுதான் அதை பற்றி ஒரு தெளிவும் ஒரு புரிதலும் நம்ம இடத்துல வரும். அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணாம ஒருத்தரை நம்ம குறை சொல்வதோ மற்றவர்களை தவறாக பேசுவதோ அஞ்ஞானம், அறியாமை என்று சாஸ்திரம் சொல்லுது. இது ஏற்கனவே நான் சில பாடத்திட்டங்கள் எல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு கதை கூட சொல்லி புரிய வச்சிருப்பேன். அந்த கதை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு தெரியல. அதுக்கு மறந்துட்டீங்க அப்படின்னா, இப்ப மற்றவர்களை குறை கூறுவது, மற்றவர்களை பத்தி பொறாமையா பேசுறது, அதாவது மற்றவர்கள் விஷயத்துல அதிக நாட்டம் காட்டுவதெல்லாம் நமக்கு பாதிப்பு உண்டாக்கும் அப்படிங்கிறத சாஸ்திரம் நமக்கு ஏற்கனவே சொன்னது. அது நம்ம வேற சில பாடத்திட்டங்கள் எடுக்கும்போது இதை நான் உங்களுக்கு சொன்னேன். இருந்தாலும் இப்ப ஞாபகப்படுத்தினேன். திருப்பி நீங்க ஒரு டைம் அதை ரிவிஷன் பண்ணிக்கிங்க. அதுக்கு ஒரு சின்ன கதை, அதை பார்த்துட்டு போலாம். அந்த கதை என்ன அப்படின்னா, ஒரு நாட்டினுடைய அரசன் எல்லா சாதுகளுக்கும் தினசரி உணவு அளித்து விட்டு தான் அவன் சாப்பிடுவான். அப்படி ஒரு நல்ல எண்ணம் கொண்டவனாக, நல்ல மனிதனாக அந்த அரசன் இருந்தான். அப்ப அதனால அவனுடைய அரண்மனைக்கு தினசரி யாராவது ஒரு சாது வந்துடுவாங்க. அவன் அந்த சாதை வரவேற்று அவர்களுக்கு உணவு கொடுத்து வழி அனுப்பிச்சுட்டு இவன் போய் சாப்பிட போயிட்டு இருப்பான். இப்படி ஒரு நாள் அவன் சாதுவுக்கு உணவு அளிக்க அந்த பாத்திரத்துல உணவு எடுத்துக்கிட்டு வரும்போது மேல ஒரு பறவை, அதாவது கழுகு என்ன பண்ணுதுன்னா ஒரு பாம்பை கொத்தி எடுத்துக்கிட்டு மேல பறக்குது. அப்படி பறக்கும் போது இந்த கழுகு காலில் போட்டு அதை அமைக்கி பிடிச்சுக்கிட்டு அப்படி பறக்கும் போது அந்த பாம்பு வாயிலிருந்து விஷம் அப்படியே கக்குது. அதை அழுத்துறதுனால அதனால முடியாம அந்த விஷத்தை கக்குது. அப்படி தூக்கிட்டு போற அந்த பறவையின் இடத்துல இருக்க பாம்பு விஷத்தை கக்கும் போது இவன் சரியா அந்த அரசன் அந்த சாப்பாடு தட்டோட வெளியே வருவதற்கும் அந்த விஷம் கரெக்டா அந்த பிளேட்ல விழுவதற்கும் அந்த பாத்திரத்தில் விழுவதற்கும் சரியாக இருக்குது. இதை அரசன் கவனிக்கல. ஏன்னா அது மேல இருந்து விழுறதுனால அரசன் அதை கவனிக்கல. அவன் அப்படியே கொண்டு போய் அந்த சாதுக்கு அந்த உணவை கொடுத்து விடுகிறான். அந்த சாது என்ன பண்றாரு, அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்துல இறந்து விடுகிறார். ஏன்னா அதுல விஷம் இருக்கிறது இல்லையா, பாம்பினுடைய விஷம் இருந்ததுனால அந்த சாப்பாடை சாப்பிட்டு அந்த சாது இறந்து விடுகிறார். அவர் இறந்ததை பார்த்து அரசன் மிகவும் வருத்தப்படுறான். எப்படி இந்த தவறு நடந்தது அப்படின்னு அவனுக்கு புரியல. இந்த விஷம் எப்படி கலக்கப்பட்டது அப்படின்னு தெரியல. இதே வேற யாராவது கலந்துருந்தாங்கன்னா விசாரணை அங்கே மேற்கொள்ளுவாங்க. ஏன்னா இது ஒரு மூணாவது மனுஷன் ஏதாவது விஷம் கலந்துட்டான் போட்டிருக்கு சாதுவுக்குன்னு சொல்லி அங்கே விசாரணை நடக்கும். இங்க விஷம் கலக்கப்பட்டது அரசனிடத்திலிருந்து கலக்கப்பட்ட உணவுல இருந்ததுனால மக்கள் யாரும் அதை பேச முடியாது. காரணம் என்ன, அரசன் தினசரி சாதுக்களுக்கு சாப்பாடு போடுறவன் எப்படி விஷத்தை கலந்து போடுவான். அப்ப யாரோ வைத்து விட்டு இருக்கலாம் விஷத்தை, தெரியாம அரசன் கொண்டு அதை கொடுத்திருப்பான். எப்படியோ விஷம் கலந்து அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு அந்த சாது இறந்து விட்டார் அப்படிங்கிற அளவுக்கு பரவிடுது அந்த ஊர் பூரா. தண்டனை கொடுக்கணும் இல்ல. பொதுவா ஒரு மரணம் அப்படின்னா அந்த மரணத்துக்கு என்ன காரணம்ங்கிறத கர்மா தியரி படி நம்முடைய புராண கதைகள்ல என்ன சொல்றோம், யமதர்மராஜா இருப்பாரு. அவரு தான் இதுக்கெல்லாம்
பரிசீலனை பண்ணுவார், யார் யாருக்கு என்னென்ன தண்டனை கொடுக்கணுங்கிறது. அதுக்கு வந்து அவர் ஒரு அசிஸ்டன்ட் வச்சிருப்பாரு. அவன் பேர் தான் சித்திரகுப்தன். அப்ப அந்த சித்திரகுப்தன் வந்து கணக்கு போட்டு பாக்குறான். இவரு சாது, அவர் டைம் முடிஞ்சது, மரணம் அடைஞ்சிட்டாரு. இப்ப அவருடைய இறப்புக்கு காரணம் அந்த அரசன். இப்போ இந்த இறப்புக்கு காரணமான அந்த அரசன் கொடுத்த விஷத்தினால அந்த சாது இறந்து விட்டாருன்னா அந்த பாவம் யாருக்கு போய் சேரணும் அப்படிங்கறத அவனுக்கு புரியல. யார் கணக்குல எழுதுறது? சித்திரகுப்தன் தானே கணக்கு எழுதுறது. அப்ப யார் கணக்குல எழுதுறதுன்னு தெரியாம யமதர்மராஜன்கிட்டயே போறான். போய், ஐயனே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்குது, இந்த மாதிரி ஒரு சாதுவை ஒரு மன்னன் விஷம் வைத்து கொன்று விட்டார். அந்த விஷம் எப்படி கிடைச்சது அப்படின்னா, மேல பறந்துகிட்டு இருந்த ஒரு கழுகு மூலமா பாம்பு வந்து கொக்கிடுச்சு. அதனால வந்து விஷம் அந்த தட்டுல விழுந்து அந்த சாது இறந்துட்டார். அதுல உண்மை என்ன, நான் விசாரணை பண்ணி பார்க்கும்போது, இப்ப வந்து அந்த விஷத்தையே அந்த அரசன் வேண்டுமென்றே கொடுக்கவில்லை. அதனால அவருக்கு வந்து நம்ம பாவத்தை கொடுக்க முடியாதுங்கிறது எனக்கு தோணுது. அல்லது அந்த பாம்பு விஷத்தை கக்கிச்சு அதுக்கு அந்த தண்டனை கொடுத்துடலாம் அப்படின்னு, பாவத்தை அதுக்கு கொடுத்துடலான்னு பார்த்தா, அந்த பாம்பு வேணும்ட்டே விஷத்தை அதுவும் கக்கல. அதுவும் கழுகுனுடைய பிடியில சிக்கிக்கிட்டு இருந்ததுனால அது விஷத்தை கக்குது. அது சாதுவை கொல்லணுங்கிற நோக்கத்துல அது விஷத்தை கக்கல. அதே மாதிரி அந்த கழுகு என்ன பண்ணுது, தன்னுடைய உணவுக்காக அந்த பாம்பை தூக்கிட்டு போகுது. ஒரு இரையை சாப்பிடுவதற்காக எடுத்துக்கொண்டு போகுது. அப்ப அப்படி தூக்கிட்டு போற பாம்பு அதனுடைய உணவு தானே தவிர அது வந்து இந்த சாதுவை கொல்லணுங்கிற நோக்கத்துல அதுவும் அப்படி போல. அப்ப எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இப்ப இந்த 3 பேர்ல நான் யாருக்கு இந்த கர்மா தியரி படி தண்டனை கொடுக்கறது? இந்த இறப்புக்கு காரணமான இந்த 3 பேர் யார்? எனக்கு புரியலீங்களே. இதுக்கு நீங்க தான் சரியான பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு தர்மராஜா கிட்ட போய் கேட்கிறார், யம தர்மராஜா கிட்ட. அப்ப யம தர்மராஜா சொல்றார், சரி நீங்க வந்து அந்த ஊருக்கே போங்க, நேரடியா போய் அங்க என்ன சம்பவம் நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்துருங்க, அப்பதான் இதுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி யம தர்மராஜா சொன்ன உடனே சித்திரகுப்தனும் உடனே அந்த ராஜா ஊருக்கே போறார். அந்த ஊருக்கு போயிட்டு அங்க அவரு மாறு வேஷம் போட்டுக்கணும் இல்லையா, ஏன்னா சித்திரகுப்தன் மாதிரியே போக முடியாது. அதனால ஒரு சாது மாதிரி ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பூக்கார அம்மா, அங்க பூ வித்துக்கிட்டு இருக்காங்க கோயிலுக்கு, அந்த பூக்கார அம்மா கிட்ட போய் கேட்கிறாரு, இந்த மாதிரி அரண்மனை எப்படி போகணும், ராஜாவுடைய வீடு எங்க இருக்குது, எப்படி போறதுன்னு கேட்கிறாரு. அப்ப அந்த அம்மா இவரை பார்த்துட்டு, ஒரு சாது போல் இருக்கு, ஏதோ சாப்பாட்டு கேட்டு போறாரு போல் இருக்கு, உங்களுக்கு அந்த அரசனை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்குது இந்த அம்மா. அவர் தெரியாது, என்னமா நடந்தது அப்படின்னு கேட்கிறாரு. அந்த அரசன் வந்து சாதுக்களை எல்லாம் கொல்லக்கூடியவன், நீங்க ஏன் அங்க போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா. அப்ப இவன் வந்து என்ன சாதுக்களை கொல்லக்கூடியவரா, சாதுக்களுக்கெல்லாம் உணவளித்து தர்ம காரியங்கள் செய்வதாக தானே அந்த அரசனை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நீங்க என்ன சாதுவை கொல்லக்கூடியவன் சொல்றீங்க அப்படின்னா, இல்ல போன டைம் அவர் ஒரு விஷத்தை வச்சு ஒரு சாதுவை கொண்டுட்டார், அதனால அந்த அரசன் தான் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிடுது. இப்போ உடனே சித்திரகுப்தனுக்கு என்ன புரிஞ்சு போச்சுன்னா, அந்த கர்மாவை வந்து நம்ம யாருக்கிட்ட போடுறது அப்படிங்கறத யோசிச்சுக்கிட்டு இருந்தான் இல்லையா, அதுக்கு பதில் இங்க கிடைச்சிருச்சு சித்திரகுப்தனுக்கு. அது எதுக்காக அவனுக்கு கிடைச்சது அப்படின்னா, அதாவது நம்ம வந்து வார்த்தைகளால் கூட ஒருத்தரை நாம வந்து தவறா பேசணும் அப்படின்னா அதுவும் கர்மா தியரியில வந்துடுது. மனம் வாக்கு மூலமா நம்ம ஒருத்தர் தவறாக எண்ணினாலோ தவறாக பேசினாலோ அது நம்மை திருப்பி தாக்கும். அதுதான் கர்மா தியரி. நம்ம கர்மா தியரி என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், செயல் செய்தால் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். நான் வந்து இவனுக்கு தப்பு செஞ்சுட்டேன் அதனால எனக்கு தண்டனை வரும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஒருத்தனை பத்தி தெரியாம நம்ம தப்பா பேசினா கூட நமக்கு தண்டனை வரும். நம்ம வாக்கு மனதினாலும் நம் செயல் செய்வதனாலும் நமக்கு கர்மா சேருகிறதுங்கிறத சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அதனால இப்ப சித்திரகுப்தன் என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா, அந்த சாது இறந்ததற்கான பாவ கர்மாவை யாருக்கு போடலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். ராஜாவுக்கா, பாம்புக்கா, கழுகுக்கா என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். இப்ப இங்க நேர்ல வந்ததுல எனக்கு விடை கிடைச்சிடுச்சு. அது இந்த பூக்கார அம்மாவுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா அந்த அரசனை பற்றியும் இந்த அம்மாவுக்கு தெரியாது, பாம்பை பற்றி இந்த அம்மாவுக்கு தெரியாது, கழுகை பற்றியும் இந்த அம்மாவுக்கு தெரியாது. பொதுவாக அந்த அரசன் சாதுவை கொன்று விட்டான் என்று ஒரு தவறான கண்ணோட்டத்தை பரப்பி விடுவது மிகப்பெரிய ஒரு பாவம், மிகப்பெரிய ஒரு தவறு என்ற புரிந்து கொண்ட சித்திரகுப்தன் அந்த பாவ கர்மாவை அப்பொழுதே அந்த பூக்கார அம்மாவுடைய கணக்குல எழுதி விடுகிறார். எதுக்காக இந்த கதையை இப்ப நான் இங்க சொல்றேன் அப்படின்னா, இப்ப மனம்ங்கிறது அவரவர்கள் எண்ணம் சார்ந்த வாழ்க்கையாக இருக்கிறதுனால நாம் ஏன் தனிமையை நாட வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுதுன்னா, நாம இந்த புற விஷயங்கள்ல நாட்டம் போக போக நம்ம தேவையில்லாத விவகாரங்களுக்குள்ள ஈடுபட்டுக்கிட்டு கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருப்போம். அவன் அப்படி பண்றான், இவன் இப்படி பண்றான், இதனால இப்படி பாதிச்சுக்குது அப்படின்லாம் நம்ம எதையாவது ஒன்று சொல்லி அதை பற்றி நம்ம முழுமையான புரிதல் இல்லை என்றாலும் நம்ம என்ன செய்வோம், தவறான ஒரு விஷயத்தை பரப்பி விட்டு கொண்டிருப்போம். மற்றவர்கிட்ட போய் தவறான ஒரு விஷயத்தை சொல்லி சமுதாயத்தை சீர்கேடுபடுத்தி கொண்டிருப்போம். அப்ப இது மாதிரி காரியங்களில் நம்ம ஈடுபடுவதெல்லாம் நம்மை வந்து திரும்ப தாக்கும்.
ஏன்னா அவரவர் வினைவெளி அவரவர் அனுபவம் என்பது போல நாம் செய்கின்ற ஒரு தவறான செயல் நம்மை மீண்டும் திருப்பி தாக்குவதற்கான காரணமாக அது அமைந்துவிடும் என்பதனாலே தனிமையில் இருப்பது சாதுக்களுக்கு மிக மிக நல்லது. அது இது போன்ற ஆத்ம ஞான பாடங்களிலே படித்து மேல்நிலைக்கு வருகின்றவர்கள் மற்றவருடைய மனோநிலையோடு ஒப்பிட்டு வாழவும் முடியாது என்பதாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக இந்த ஆத்ம ஞான பாதையில பயணம் பண்ணி கொண்டிருக்கிற பெரும்பாலானவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த உயர்பரமான அறிவுக்குள்ள வந்துட்டு அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா மற்றவர்கள் அவர்கள் எப்படி தெரியுமா பார்ப்பாங்க? ரொம்ப சாதாரணமா இப்படி பைத்தியக்காரன், முட்டாள், வாழ தெரியாம வாழ்றான், பிழைக்க தெரியாதவன் தான் சொல்லுவாங்க. ஆனா இது மாதிரி ஆன்ம ஞான பாடங்கள்ல வந்திருக்கிற ஞானிகளுக்கும் மகான்களுக்கும் தன்னை பற்றிய புரிதல் இருக்கிறதுனால அவர்கள் என்னவோ சொல்லிட்டு போறாங்க. ஆனா இந்த உலகம் என்பது தன்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. இங்கு நான் மட்டும்தான் இருக்கின்றேன். அதனால மற்றவருடைய மனோபாவங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. அவர்கள் தன்னை தவறாக பேசுகின்றார்கள் என்பதற்காக நாம் அந்த பழிச்சொல்லை நாம் ஒரு பொருட்டாக மதிக்க வேண்டியதில்லை. அவர்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான் என்று எடுத்துக்கொண்டு எப்பொழுதும் போன்று நாம் அவர்களிடம் அன்பாக இருந்தாலே போதும். அவர்கள் நம்முடைய நிலையை கண்டு வருத்தப்படுவார்கள், வெட்கப்படுவார்கள் என்ற நிலையையும் இங்கு சுட்டி காட்டுகிறார். அப்ப அப்படிதான் நாம இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி பாடத்திட்டங்களுக்குள்ள வந்த ஆத்ம ஞான விஷயங்களை உள்வாங்கி கொண்ட விவேகிகள் இது மாதிரி விவரமாக நம்ம வாழ வேண்டுமே தவிர மற்றவருடைய விவகாரங்கள்ல போய் தலையிட்டு கொண்டு அவர் அப்படி செய்யறா இவன் இப்படி செய்யறா அப்படின்னு குறை கூறிக்கொண்டு அதை பற்றிய புரிதல் இல்லாமல் நம்ம பேசிக்கொண்டு இருந்தோம்னா அதனால் நாம் பாதிக்கப்படுவோம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப அதைத்தான் இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற இந்த முக்கிய பாடமாக நம்ம இங்க பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் நம்ம ஒரு பொருளை பார்க்கிறோம். நம்மை பொறுத்தவரை அது இருப்பது என்பது நாம் பார்ப்பதினால்தான் இருக்கிறது என்றாலும் அந்த பொருளை பற்றிய முழுமையான புரிதல் நமக்கு இல்லை என்பதனாலே அதனுடைய குணபேதங்களை அறியாமல் அதை பற்றி கருத்து கூறுவது என்பது நம்முடைய அறியாமையை காட்டிவிடும். அப்ப அதை பற்றி முழுமையாக தெரியாமல் அதை பற்றி நம்ம ஒரு கருத்து கூறணும் அப்படின்னா அது நம்மிடத்திலேயே இருக்கின்ற அறியாமை நிலை என்பதாக சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அதனால நம்ம அதை பற்றி தெரிந்து கொள்ளாமல் எந்த கருத்தையும் நாம் வெளியிடக்கூடாது. அது மாதிரிதான் மற்ற ஜீவராசிகளும் மற்ற மனிதர்களும் வாழுகின்ற வாழ்க்கையை பார்த்து நாம் எந்த ஒரு கருத்துக்களையும் பரிமாற வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நமக்கு புரிதல் வந்து விட்டது. நம்முடைய புரிதல் என்ன? இங்கு இருப்பது ஒன்றே, அது இறைவன் மட்டுமே, அந்த ஆன்மா மட்டுமே அப்படின்னு தெரிந்து கொண்டா அது பிரகாசிக்கின்ற உபாதிகளாகிய உடல்களையும் மனங்களையும் பொறுத்து அது மாறுபட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அதனால் அது அப்படித்தான் இருக்கும். அதை பற்றி நான் கவலைப்பட வேண்டியதில்லை என்பதாக நாம் இருக்க வேண்டும் என்பது இங்கு புரிய வைக்கப்படுகிறது. அப்ப இவ்வாறு நாம் நம்மை பற்றி நன்கு அறிய இப்படியாக கேட்டு சிந்தித்து அதனால் தெளிவு பெற்ற புத்தியுடன் இருக்கும்போது நம் ஒவ்வொருவரையும் முதலாக கொண்டே மற்றது எதுவும் அமைகிறது என்பதும் விளங்கும். அவ்வாறு அனைத்தையும் அறியும் ஆத்மா நம்முடைய புத்தியிலே பிரகாசிப்பதினாலே நம்மால் எல்லாவற்றையும் சிந்தித்து அறியக்கூடிய அந்த நிலையிலே நாமே அந்த அனைத்தையும் உள்ளடக்கிய அறிவாக ஆத்மாவாகவே நான் இருக்கின்றேன் என்ற தன்னுடைய சுயம் பிரகாச ஸ்வரூபத்திலே தன்னுடைய ஸ்புரணத்திலே பார்ப்பது கேட்பது என எல்லாமே அந்த ஆத்மாவை தவிர வேறு எதுவாக இருக்க முடியும் என்று புரிந்து கொள்ளவும் முடியும். ஏன்னா அந்த ஆத்மா ஒளி பிரகாசத்தினால் தான் நம்ம இங்க எல்லாவற்றையும் அறிய முடிகின்றது என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். அப்போ ஆத்மாவை தவிர வேறு எதுவும் இல்லை என்று இவ்வாறு உணர்வதை பறந்து விரிந்த ஆகாயத்திற்கு ஒப்பாக இங்கு பகவான் ஸ்ரீசங்கரர் சுட்டி காட்டுகின்றார். அப்ப மாசுக்கள் என்ற அழுக்குகள் எதுவும் இல்லாதது ஆகாயம். மேலும் பூமியில் உள்ள மாசுக்கள் எதுவும் அந்த ஆகாயத்தை பாதிக்காது. அதுபோல அந்த ஆகாயம் போலவே ஆத்மாவும் அனைத்திலும் அகன்று பறந்து விரிந்து இருப்பது மட்டுமின்றி நம்மிடமும் புத்தி சக்திகளே பிரகாசித்துக் கொண்டு இருப்பதினாலே நம்முடைய மனதின் ஆசைகள் எண்ணங்கள் என எதனாலும் அந்த ஆத்மா பாதிக்கப்படுவதில்லை என்பதையும் இங்கு சுட்டி காட்டுகிறார். அப்ப அந்த ஆத்மா எப்படி எங்கும் எதிலும் வியாபித்திருக்குதோ அந்த ஆகாயம் எப்படி எங்கும் எதிலும் வியாபித்திருக்கிறதோ அந்த ரெண்டையும் ஒப்பிடுறார். ஒப்பிட்டு நமக்கு புரிய வைக்கிறார். ஏன்னா ஆகாயம் எங்கும் எதிலும் வியாபித்திருக்கிறதுனாலும் அந்த ஆகாயம் எதனோடும் ஒட்டாமல் சம்பந்தப்படாமல் இருக்குது. அது மாதிரி இந்த ஆத்ம ஒளி ஆத்ம பிரகாசம் எல்லாவற்றிலும் பட்டு பிரதிபிம்பித்தாலும் அவைகளில் சம்பந்தப்படாமல் இருக்கிறது. அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்பவன் தான் இங்கு ஞானி. அதை புரிந்து கொள்ள முடியாதவன் அஞ்ஞானி என்பதாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா புரிந்து கொண்ட ஞானிக்கு மற்றவருடைய விவகாரங்களில் தலையிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? ஏன்னா புரிஞ்சு போச்சு இல்லையா? இங்க ஆத்மா பட்டு பிரகாசிப்பதினாலே அது பல்வேறு விதமாக இருக்கிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விவகாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது.
அது ஏன் அவ்வாறு ஈடுபட்டு கொண்டிருக்கிறதுனா, அவைகள் மனம் சார்ந்த வாழ்க்கை அவைகள் வாழுகின்றன. அவைகள் புரிதலுக்கேற்ற வாழ்க்கை அவைகள் வாழுகின்றன. அவைகள் அப்படித்தான் இருக்கும். அதை நாம ஒன்றும் மாற்ற முடியாது. அதை மாற்றுவதற்காக நாம் வரவில்லை. நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்காக வந்திருக்கிறோம். அப்படிங்கிற புரிதல் சாதகனுக்கு வந்துவிடும். ஏன்னா இந்த மாதிரி ஆத்ம ஞான பாடங்களை படித்து புரிதல் வந்து புத்தி சக்தி பிரகாசிக்க தொடங்கும் போது அந்த பிரகாசத்திலே தன்னை உணர்ந்து கொண்ட மறு வினாடி மற்றவர்களை குறை கூறுவதையோ மற்றவர்களை பற்றி நாம் கருத்துக்களை பகிர்வதையோ நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்போ நம் உள்ளத்தளவில் நாம் உறைந்து அந்த ஆத்மாவை பற்றி அறிந்து கொண்டு அதன் சொரூபமாகவே எப்போதும் ஒன்று இருப்பது ஒன்றே மனம் அமைதியில் அசுத்தமாகாமல் இருப்பதற்கான இன்றியமையாத வழி என்பதாகவும் இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அதனால் எப்போதும் பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கின்ற தீபத்தின் திரியானது எவ்வாறு கரி பிடித்து விட்டால் அந்த தீபம் பிரகாசம் குன்றி காணப்படுமோ அந்த நிலையிலே அந்த திரியை நாம் தூண்டி விடும் போது அதற்கு ஒரு தூண்டுகோலை நாம் பயன்படுத்துகின்றோம் இல்லையா? ஏன்னா கரி பிடிச்ச ஒரு தீபத்தினுடைய திரியை நம்ம தூண்ட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தூண்டுகோல் தேவை. அப்ப அந்த தூண்டுகோலை எடுத்து அந்த கரியை நம்ம தட்டி விட்டோம் அப்படின்னா அந்த திரியானது மீண்டும் பிரகாசமாக அந்த தீபத்தை வெளிப்படுத்தி காட்டும். அது மாதிரி இங்கு மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட ஏராளமான எண்ணங்களினால் சிக்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய அஞ்ஞான எண்ணங்களை நீக்குவதற்கான ஒரு தூண்டுகோலாகத்தான் இங்கு சாஸ்திரமும் சத்குருவும் வருகின்றார்கள். அப்ப அவர்கள் வந்து நமக்கு அந்த தூண்டுகோலாக இருந்து நம்மிடத்திலே ஏற்றி வைக்கப்பட்ட ஏராளமான அறியாமை எண்ணங்களை அகற்றி நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அறிவு பிரகாசத்தை ஒளிர வைக்கின்றார்கள். அதுதான் இந்த 39வது ஸ்லோகம் சொல்ல வருகின்ற முக்கிய சாரமாக பார்க்கப்படுது. அப்ப நம்ம இங்க அதை பார்க்கும்போது நல்லா புரிந்துக்கணும். ஆத்மன்யே வாக்கிலம் திருஷ்யம் பிரவிலாபிய தியா சுதிகி பாவையே தேகாத்மானம் நிர்மலாகாச வச்சத. அப்ப எங்கும் எதிலும் வியாபித்திருக்கின்ற அந்த ஆகாயம் போல ஆத்மா எல்லாவற்றிலும் பரவி இருந்தாலும் அது பிரகாசிக்கின்ற பிரகாசத்தன்மை ஒவ்வொருவருடைய மனம் சார்ந்து மாறுபட்டு காணப்படுகின்றது என்ற புரிதல் நம்மிடத்தில் வந்துவிட்டால் அந்த மனதிலே இருக்கின்ற அஞ்ஞான எண்ணங்களை அறியாமைகளை நீக்கிக் கொள்வதென்ற முக்கிய விஷயங்களில் தான் நாம் ஈடுபட வேண்டும். அதற்கு நமக்கு என்ன தேவை என்றால் நம்மை நாம் அறிந்து கொள்வதற்கான ஒரு தனிமையும் புரிதலும் இங்கு அவசியம் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அடுத்தது 40வது ஸ்லோகம். ரூப வர்ணாதிகம் சர்வ விகாய பரமார்த்தவித் பரிபூர்ண சிதானந்த ஸ்வரூபேனா வதிஷ்டதே அப்படிங்கிறார். அதாவது உள்ள பொருளான ஆத்மாவை உணர்ந்தவனாக தான் காணும் பொருட்களின் உருவம் நிறம் முதலான பலவிதமான வேற்றுமைகளை முழுவதுமாக அகற்றிவிட்டு அவைகளின் உள்ளத்தில் பரிபூரணமாய் நிறைந்து நிற்கின்ற ஞானானந்தமே தன்னுள்ளும் எப்போதும் ஒளிர்கின்றது என்பதை உணர்வாயாக என்று இந்த ஸ்லோகம் சொல்லுது. அதாவது இப்போ ஒரே ஒரு பொருள் இருக்கு, அது வந்து என்ன? ஆத்மா. அந்த ஆத்மாவிற்கு வேறாக எதுவுமே இல்லை. அப்ப உள்ள பொருள் ஒன்று, அந்த உள்ள பொருள் ஒன்றை உணர்ந்தவன் யார்? அவன் தான் இந்த மாதிரி பாடத்திட்டங்களை படித்து தெளிந்த ஞானி. அப்ப அந்த உள்ள பொருள் ஒன்றுதான் இருக்கின்றது, அதுவே நான் என்று தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிக்கு தனக்கு வேறாக காணுகின்ற மற்ற பொருட்களின் உருவமும் நிறமும் பலவிதமான வேற்றுமைகளும் முழுமையாக அகற்றப்பட்டு விடுகிறது, அகன்று விடுகின்றது. அவ்வாறு அகன்று விடுகின்ற போது அவைகளின் உள்ளத்தில் பரிபூரணமாய் நிறைந்து ஒளிர்கின்ற அந்த ஞானானந்தமே, அந்த பரிபூரண அறிவு பிரகாசமே தன்னுள்ளும் எப்போதும் ஒளிர்கின்றது என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப அந்த ஆத்ம ஞானிக்கு தான் மட்டும் இங்க அறிவு பிரகாசத்திலே பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதாக தெரிந்து கொள்ளாமல் தன்னை போன்றே இங்கு எல்லாம் ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றன, எல்லாமே அந்த ஆத்ம ஒளியினாலே பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றன. அப்போ இங்கு ஆத்மாவிற்கு வேறாக எதுவும் இல்லை என்பது தெளிவாக புரிய வருகின்றது என்பதாக இந்த ஸ்லோகத்திலே சுட்டிக்காட்டுகின்றார். இப்ப ஒரு பொருளை பார்க்கும் போது நமக்கு அதன் உருவம் நிறம் போன்ற தன்மைகள் தான் முதலில் தெரியும். அதே போல ஒரு ஆளை சந்திக்கும் போது நமக்கு அவரது நிறம் உருவம் தவிர நம் மனதலில் அவருடைய வேறு பல குணங்கள் செய்கைகள் என்று ஞாபகத்திற்கு வரும். இதுதானே நம்முடைய உலகத்திலே நியதி, இதைத்தானே நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அது மாதிரி ஒரு பொருளை காண்பதை விட ஒரு ஆளை சந்திக்கும் போது
வெறும் ஜட சம்பந்தமானவைகளை தவிர பல நுண்ணிய தன்மைகள் எவ்வாறு நமக்கு புலனாகின்றதோ அது போல மேலும் நுண்ணியதான பார்க்கப்பட்டதின் உண்மை தன்மை என்று ஒன்று இருக்கிறதா என்பதை விசாரித்து பார்க்க வேண்டும் என்பது பலருக்கும் தோன்றுவதில்லை என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒரே ஒரு பொருள் அந்த ஆத்மா இருக்குது, அது பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அதனுடைய பிரகாசம் பட்டு பிரதிபிம்பிக்கின்ற உடல்களாகிய உபாதிகளை பொறுத்து மாறுபட்டு காணப்படுகின்றது. ஏன் அது மாறுபட்டு காணப்படுகிறது? உடல்களில் ஏதேனும் வித்தியாசம் இருக்கிறதா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இல்ல, உடல்கள்ல பெரிய வித்தியாசமே இல்ல. அவனுக்கு 2 கை, நமக்கு 2 கை தான். அவனுக்கு 2 கால், நமக்கு 2 கால் தான். அவனும் மனிதன் தான், நாமும் மனிதன் தான். ஆனா சிந்தனா சக்தியில வித்தியாசம் இருக்கு. ஏன் அப்படின்னா எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இல்லை இல்லையா? பார்ப்பதற்கு மனிதன் தோற்றத்துல ஒரே மாதிரி இருக்கலாம். அவனுக்கு ஒரே முகம், 2 கை, 2 கால், நம்மள மாதிரி அவனுக்கு கண்ணு, காது, மூக்கு எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கிற மனிதன் ஏன் ஒருவன் இப்படி பிரகாசமாக அறிவாளியாக அறிவு ஒளியாக பிரகாசிக்கிறான், ஒன்று அறிவற்றவனாக மூடனாக இருக்கிறான் அப்படி நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அந்த தூய அறிவு பிரகாசிக்கின்ற பிரதிபிம்பம் எதில் பட்டு பிரதிபிம்பிக்கிறதோ அந்த படுகின்ற பொருளில் இருக்கக்கூடிய அந்த தன்மையை பார்க்க வேண்டும் என்று சொல்லப்படுது. அந்த தன்மை என்ன அப்படின்னா, அதை நம்ம ஏற்கனவே சொன்ன உதாரணம் தான். ஒரு சூரிய ஒளி பட்டு பிரதிபிம்பிக்கின்ற கண்ணாடியில கண்ணாடி தூய்மையாக இருந்தால் அந்த சூரிய ஒளியினுடைய முழு பிரகாசம் பட்டு முழுமையாக பிரதிபிம்பிக்கும். ஆனால் அந்த கண்ணாடி அழுக்கு படிந்திருந்தாலோ புகைப்படிந்திருந்தாலோ அதில் படுகின்ற சூரிய ஒளி முழுமையாக பிரதிபிம்பிக்காது. அது மாதிரி இங்கு ஆத்ம ஒளி எல்லா பக்கத்திலும் வியாபித்து எங்கும் எதிலும் பரவி இருந்தாலும் அது பட்டு பிரதிபிம்பிக்கின்ற மனோபாவங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடுவதனால அவரவர்கள் எண்ணம் போல அவர்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது ஆத்மாவுக்கு சம்பந்தம் இல்லை. ஏன்னா இங்கு இவனிடத்துல அழுக்கு இருக்குது, அதனால இவன் தெரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறான், அந்த அறிவு ஒளியை பிரகாசிக்க முடியாமல் இருக்கிறான். அதற்கு குறை அவனிடத்தில் தான் இருக்கின்றதை தவிர ஆத்மாவினிடத்திலே இல்லை என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப அந்த விஷயத்தை நாம இந்த மாதிரி பாடத்திட்டங்கள்ல தெளிந்த ஒரு ஆராய்ச்சியில புரிந்து கொண்டோம் அப்படின்னா இங்க நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா அங்க அழுக்கு படிந்திருப்பது அவனுடைய அஞ்ஞான மனம். அவனுக்கு அதை தன்னை தெரிந்து கொள்ள முடியாத நிலையில அவன் இருக்கின்றான். அவன் அந்த அழுக்கை நீக்குவதற்கான சாதனைகளை அவன் செய்கின்றானா செய்ய போகின்றானா என்பது நமக்கு தெரியாது. நாம் சொல்வதனால அவன் மாறப்போறது இல்லை, அது அவனே மாற வேண்டும். அந்த அறிவு பிரகாசத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வு அவனிடத்திலேயே உண்டாக வேண்டும். ஏன்னா நாம போய் ஒருத்தனை சொல்லி மாத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் என்றைக்குமே நடக்காது. அது மாதிரி நடந்ததும் கிடையாது. ஏன்னா அப்படி நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எத்தனையோ மகான்கள் ஞானிகள் இந்த உலகத்துல வந்தாங்க, இந்த உலகத்துல உண்மையை உரைத்தார்கள். அப்ப அந்த உண்மையை கேட்டுக்கொண்டவர்கள் எல்லாம் மாறி இருந்தார்களா? இன்றைக்கு இந்த உலகம் எவ்வளவு சுபிச்சமா இருக்கும், எவ்வளவு ஆனந்தமயமா இருக்கும். அப்ப எல்லாரும் திருந்தி இந்த மாதிரி ஆன்ம ஞானத்தை புரிந்து எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போக வாழ்கின்ற அந்த சூழ்நிலையை நம்ம பார்க்கலாம் இல்லையா? ஏன்னா யாரு சொல்லாம இருந்தாங்க? எத்தனை மகான்கள் வந்தாங்க? லிஸ்ட் போட்டோம்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அத்தனை மகான்கள் வந்துட்டாங்க. அவங்க பூரா இந்த உலகத்துக்கு இந்த சேவையை செஞ்சாங்க. ஆனா அவர்கள் செய்த அத்தனை சேவையும் இங்கு வெற்றிகரமாக நடந்ததா அப்படின்னா நடக்காது. ஏன்னா அவர்களுக்கும் தெரியும் அப்படி நடக்காது என்பது. ஏன்னா அது எப்படியுமே அந்த ஆத்ம ஒளி எல்லாரிடத்திலும் ஒரே மாதிரி பிரகாசிக்க முடியாது. காரணம் என்ன? அவரவர்கள் மனம் சார்ந்த வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால அவர்களை மாற்றிவிடவும் நம்மால் முடியாது என்றுதான் இங்க சாஸ்திரம் சொல்லிடுது. அப்ப அதனாலதான் இப்ப நாங்க இங்க என்ன சொல்ல வரோம், இந்த பாடத்திட்டத்தினுடைய ஆழமான உட்பொருள் நீங்க புரிந்து கொள்ளணும்னா, இப்ப ஒருத்தன் தன்னை அறிந்து கொள்வது, தான் அந்த அறிவாக பிரகாசிப்பது என்பதெல்லாம் அவன் நினைச்சு நடக்கிறது இல்லை. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான். அததான் மணிவாசக பெருமான் திருவாசகத்துல சொல்லும் போது அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து அப்படிங்கிறத சுட்டி காட்டுறார். ஏன் அவர் அதை சுட்டி காட்டுறாருன்னா, அவன் அருளாலே அவன் தாள் பணிய முடியும். அவன் அருள் இல்லைன்னா அவனுடைய தாள் பணிய முடியாதுங்கிறது தான் இங்க விஷயம். அப்ப அதனால இங்க ஆத்மா தன்னை பிரகாசிப்பதற்கான உபாதிகளை, அந்த உபாதிகளுடைய தன்மையை ஜொலிக்க வைப்பதும் அதனிடத்திலேயே இருக்கிறதுங்கிறது தான் இங்க விஷயம். ஏன்னா எல்லாமே அதனுடைய வியாபகம், அதனுடைய வைபவம். அப்ப அதனுடைய வைபவத்துல அது முடிவு பண்ணும், அது எந்த உபாதியின் மூலமாக தன்னை அறிய வேண்டும் என்பதை தீர்மானிக்கும். அதுதான் நம்ம நேற்றைய பாடத்தில் கூட பார்க்கும்போது என்ன சொன்னோம், அந்த அறிவு பரிமாணம் என்பது படிநிலைகள்ல நம்ம பயணம் பண்றோம். ஒரு அறிவு தாவரத்தில் தொடங்கி 6 அறிவு மனிதன் வரைக்கும் நம்ம பயணம் பண்ணி வரோம். இது ஒரு அறிவு பரிமாணம். இது டிராவலிங் பாத். எதனுடைய டிராவலிங் பாத் அப்படின்னு பார்த்தா அந்த அறிவனுடைய டிராவலிங் பாத், அந்த கான்சியஸ்னஸ் உடைய டிராவலிங் பாத்.
அப்ப அந்த கான்சியஸ்னஸ் உடைய ரெஃப்ளெக்ஷன் மைண்ட் மூலமா வெளியே வந்தாலும் எல்லா மைண்ட் மூலமா வர முடியறது இல்ல. அந்த தூய்மையான மனதின் மூலமா தான் அது வெளியே வர முடியும். அப்ப அந்த தூய்மையான மனம்ங்கிறது அதுவே முடிவு பண்ணும். அதை பிரகாசிக்க வைக்க வேண்டும், இது பிரகாசம் குன்றி இருக்கிறதுங்கிறதெல்லாம் அதுதான் சூஸ் பண்ணி அதுல எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுது. அப்ப அப்படித்தான் இந்த பிரபஞ்சம் விரிந்து கொண்டிருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட நிலையில எல்லாரும் எல்லாமே அறிந்து கொள்ள முடியாது, எல்லாருக்கும் எல்லாமே கிடைத்து விடாது. அப்ப அந்த மாற்றங்கள், அந்த நீதிகள் இயற்கையுடைய நீதிப்படியே இருப்பதனால அதை ரித்தம்னு சாஸ்திரம் சொல்லுது. இங்க எதுவும் நாம நினைச்சு உன்னை மாத்திட முடியும், மாத்திடலாம் அப்படிங்கறதெல்லாம் நம்முடைய அகங்காரம். அப்ப அதனால நான் இந்த பாடத்திட்டத்துல வந்துட்டா, நான் இதை படிச்சுட்டா நான் பெரிய அறிவாளி ஆயிட்டேன், ஞானி ஆயிட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஞான நிலைக்கு வந்தவர்கள் கூட ஒரு ஏட்டுச்சுரைக்காய் அளவுலதான் புரிந்து வைத்திருக்கிறார்களே தவிர அனுபவ ஞானம் வரவில்லை பெரும்பாலானவங்களுக்கு. ஆத்ம ஒளி பிரகாசித்தல் என்கிறது என்னன்னா, தன்னில் தன்மயமாய் தன்னுணர்வாய் நான் இருக்கின்ற அந்த சுயம் பிரகாச நிலையிலே ஒளிர்வது என்பது அனுபவமா நடக்கணும். சும்மா ஒரு ஏட்டு சுரைக்காய் மாதிரி எண்ணங்களால் இருந்த ஒரு விஷயமாக, விஷய ஞானமாக இருக்கக்கூடாது. அப்ப அதுதான் இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற முக்கிய சாரமாக நாம் இங்க பார்க்கிறோம். அப்ப அதனால இங்க வேற்றுமைகளை பாராட்டாது நாம் அவனையும் நம்மை போல மனிதன் என்ற ஒற்றுமையை பார்ப்பது உலகியல் வழக்கப்படி முன்னதை விட உயர்ந்ததோ, அதே போல ஆன்மீகத்திலும் நாம் பார்க்கும் பொருளின் வேற்றுமைகளை நீக்கிவிட்டு அவைகளின் உண்மை தன்மையை அறிவதற்கான முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும். நாம் காண்பதெல்லாம் எப்போதும் நமக்கு சரிவர தெரியவதில்லை. அவை எல்லாமே நம் நம்பிக்கைக்கு தகுந்தபடியும் சில சமயம் நம் விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்றவாறும் இருப்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆனாலும் ஒன்றின் தன்மைகளை பற்றி அறியும் முன்பாக நாம் காண்பது முதலில் அங்கு இருக்கிறது என்பது உண்மைதானே, அதை காண்பதற்கு முன்னால் நாம் இருக்கிறோம் என்பதும் உண்மைதானே. ஆக காணப்படும் ஒன்று எப்படி இருக்கிறதோ அதுபோல காணும் ஒன்றாகிய நாமும் இருக்கின்றோம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அப்படி காண்பவன் தன்னை அறிவது போல காணப்படும் அதுவும் தன்னை அறிந்திருக்கலாம் என்று சொல்வதும் சரியாகத்தானே இருக்கும். அப்ப இப்படி இருப்பதும் அறிவதுமாய் உள்ள அந்த நிலை எவருக்கும் பொதுவானதே. அந்த நிலையிலேயே நிற்பவனுக்கு எந்த விதமான வேற்றுமைகளும் தெரியாது. அப்போது அவன் சதா சர்வ காலமும் ஆனந்தமாகவே இருப்பான். அந்த நிலையிலிருந்து வலிவி இருப்பவனுக்கு மட்டுமே வேற்றுமைகளும் அதனால் வருகின்ற இன்ப துன்பங்களான இருமைகளும் உண்டாகி இருக்கும் என்பதாக இந்த 40வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். அப்ப இதைத்தான் நம்ம திரிபுட்டியில பார்க்கிறோம். காண்பான், காட்சி, காணப்படும் பொருள், அல்லது அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள் என்பதாக நாம 3 விதமான விஷயங்களை பார்க்கிறோம் இல்லையா? அப்ப இங்க எல்லாமே அந்த ஆன்மாவிற்கு வேறாக இல்லை என்ற அந்த தெளிவு, அந்த புரிதல் இங்க நம்ம வரணும். அப்படி வரும்போது அந்த பிரித்து பார்க்கின்ற மனோபாவம் இது மாதிரி பாடத்திட்டங்களில் வருகின்ற புரிதல் இருக்கின்ற சாதகனுக்கு தெரிந்துவிடும். அவன் அந்த வேற்றுமைகளை காட்ட மாட்டான். ஏன்னா அது பிரகாசிப்பது அப்படித்தான், ஒன்றுக்கொன்று மாறுபட்டு தான் பிரகாசிக்கும். ஆனால் அந்த பிரகாசம் என்பது அதனுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எங்கும் எதிலும் சரியாகத்தான் இருக்கிறது. ஆனால் நமக்கும் அப்படி வேறுபட்டதாக காணப்படுகிறது. காரணம் என்ன? நம்முடைய மனதிலே இருக்கின்ற அழுக்கு. அப்ப அந்த அழுக்கு நம்மிடத்திலே இருந்து நீக்கிவிட்டாலே போதும், இங்கு நாம் மட்டும்தான் இருக்கின்றோம் என்ற அந்த யதார்த்த நிலையும் நமக்கு அனுபவமாகும் என்பதாக இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. ஏன் இப்படி சாஸ்திரம் நம்மள இந்த மாதிரி சொல்லி கொண்டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே நம்முடைய மென்டாலிட்டி எப்படின்னா டுவாலிட்டிலேயே இருக்கும், இருமைகள்லயே இருந்து பழகின மைண்ட் இல்லையா? அதனால இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம இருமைகள்ல இருந்து பழகிட்டதுனால இப்ப மோட்சம்ங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு நம்ம டிராவல் பண்றோம். இப்ப அந்த மோட்சம்ங்கிறது எனக்கு கிடைச்சிடுச்சு, அவனுக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். இப்ப மோட்சம்ங்கிறது எனக்கு கிடைச்சிடுச்சு, அவனுக்கு கிடைக்கலங்கிறத நாம என்ன நினைக்கிறோம்? உடல் சார்ந்து நம்ம அதை நினைச்சு சொல்றோம். உடல் சார்ந்து நினைச்சுக்கிட்டு நான் மோட்சத்தை அடைஞ்சிட்டேன், அவன் மோட்சத்தை அடையல, அல்லது நான் ஞானி ஆயிட்டேன், அவன் அஜ்ஞானியா இருக்கிறான் அப்படின்னா நம்ம பேசிக்கிறோம். ஆனா இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, இங்க அந்த பிரிவினைகளே இல்ல, ஆத்மா மட்டும்தான் இருக்கிறது. அந்த ஆத்மாவிற்கு வேறாக தெரிகின்ற பிரதிபிம்பமானது படுகின்ற நிலையிலே மாறுபட்டு காணப்படுகின்ற உபாதிகளினால் அப்படி தெரியுதே தவிர, அந்த உபாதியை வைத்துக் கொண்டு நாம் அப்படி கணக்கிடுவது நம்முடைய அஜ்ஞானம், அறியாமை என்பதாக சொல்ல வருது. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இன்னும் உங்களுக்கு எளிமையா புரியுற மாதிரி ஒரு உவமானம் சொல்றேன். இப்போ ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நான் நிக்கிறேன். இப்ப கண்ணாடியில என்னுடைய உருவம் பிரதிபிம்பிக்குது. அப்படி பிரதிபிம்பிக்கும் போது என்னுடைய உருவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் கண்ணாடியில் தெரியணும் இல்லையா? அப்படி தெரியும் போது கண்ணாடியில பாத்தீங்கன்னா சில இடத்துல பாதரசம் போயிருக்கு, சில இடத்துல அழுக்கு இருக்குது. அப்ப என்னுடைய முகமானது கண்ணாடியில ஒரு இடத்துல கலங்கி, ஒரு இடத்துல கரும்புள்ளி விழுந்து கொஞ்சம் வித்தியாசமா காணப்படுது என்னுடைய முகம்.
என்னுடைய உடல் அந்த கண்ணாடியில. இப்போ அந்த வித்தியாசமாக காணப்படுகின்ற என்னுடைய பிரதிபிம்பத்திற்கு காரணம் கண்ணாடியா நானா? நான் இங்கு கரெக்டா இருக்கிறேன். என்னிடத்துல எந்த களங்கமும் இல்லை. என்னுடைய முகத்துல எந்த கரும்புள்ளியும் இல்லை. நான் தெளிவா இருக்கிறேன். ஆனா கண்ணாடியில பார்க்கும்போது என்னுடைய முகத்துல ஒரு கரும்புள்ளி இருக்குது, ஒரு களங்கம் இருக்குது அப்படின்னா, அந்த களங்கமும் கரும்புள்ளிக்கும் காரணம் கண்ணாடி தானே தவிர நான் இல்லை. இதை அப்படியே ஆத்மாவோடு ஒப்பிடணும். ஆத்மாவோட ஒப்பிட்டா அந்த தூய அறிவாகிய ஆத்மாவிடத்திலே எந்த களங்கமும் இல்லை, கரும்புள்ளியும் இல்லை. அது தன்னில் தானாய், தன்மயமாய், தனித்துவமாய், சுயம் பிரகாச அறிவாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அதனுடைய பிரகாசம் பட்டு பிரதிபிம்பிக்கின்ற உபாதியாகிய மனம் தான் ஏற்றி வைத்துக் கொண்ட தவறான புரிதல்களினாலே, எண்ணங்களினாலே, அறிய முடியாத நிலையில இருப்பதினாலே அதனுடைய அறிவு வெளிப்படாமல் காணப்படுகிறது, பிரகாசிக்க முடியாமல் இருக்கின்றது. அதற்கு காரணம் ஆன்மா அல்ல, அந்த உபாதிதான் காரணம், அந்த உடல் தான் காரணம், அந்த மனம்தான் காரணம் என்பதை நாம் புரிஞ்சு கொண்டோம்னா, இங்க நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குவோம். என்ன புரிஞ்சுக்கோம்னா, அந்த உபாதி என்பது உண்மை அல்ல, அது நம்முடைய உருவத்தை பிரதிபிம்பிக்கின்ற ஒரு பொருளை தானே தவிர அந்த உருவமும் உண்மை அல்ல. இங்க உண்மையா நான் மட்டும்தான் இருக்கிறேன். அப்ப அதனால இங்க சாஸ்திரம் என்ன சொல்ல வருது? ஆத்மாவிற்கு வேறாக இருக்கின்ற மனம் என்கின்ற ஒரு விஷயம் ஆத்மாவினாலேயே உண்டாக்கப்பட்ட ஆத்மாவினுடைய பிரதிபிம்பத்தை பிரதிபிம்பித்து காட்டுவதனால அது ஆத்மாவிற்கு வேறாகவும் இல்லை. ஆனா அந்த வேறாக இல்லாத மனம் எந்த ஒன்றின் மூலமாக தூய்மையாக்கி தன்னை உணர்ந்து கொள்கின்றதோ அப்பொழுது அது தன்னில் தானே தன்மயமாய் தனித்துவமாய் மாறிவிடுகின்றது. அந்த நிலையிலே அதற்கு வேறாக எதுவுமே இல்லை என்னும் போது இங்க அவன் டெவலப் ஆகல, அவன் மோட்சம் அடையல, அவனுக்கு ஞானம் இல்லை, அவன் அக்ஞானி என்ற பேச்சுக்கும் இடம் இல்லை என்பதாக இங்கு பார்க்கப்படுகிறது. அப்ப இதுதான் இங்க புரிதல். இப்ப இந்த புரிதல் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. புரிதல் கொஞ்சம் மேலோங்கும் போதுதான் அதை புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா தன்னை தவிர வேறொன்று இல்லைங்கிறத ஏத்துக்கிறதுங்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை இல்லையா? அதுக்கு மனம் ரொம்ப பக்குவமாகும். அப்ப தன்னை எல்லாவற்றிலும் பார்க்கின்ற அந்த நிலை வரும்போதுதான் எனக்கு வேறாக எதுவும் இல்லை என்ற அந்த புரிதல் நமக்கு வரும். அப்ப அப்படி பார்க்கும்போது என்ன புரியும்னா, என்னுடைய பிரதிபிம்பங்கள் தான் அங்க பிரகாசிக்குதுங்கிறது புரியும் போது அந்த ஏற்றத்தாழ்வுகள் நீங்கி விடுங்கிறது சாஸ்திரம் சொல்லுது. அதுக்குதான் கண்ணாடி ஓமானம். நான் மட்டும்தான் இருக்கிறேன், என்னுடைய கண்ணாடியில படுற என்னுடைய உருவம் ஏற்றத்தாழ்வோடு இருக்கு, இழிச்சுக்கிட்டு இருக்குது, கோணல் மானலா தெரியுது, அல்லது கரும்புள்ளியோட காணப்படுது. அது கண்ணாடியினுடைய பழுதை தவிர என்னுடைய பழுது இல்லை என்பது போல இங்கு ஆத்மாவாகிய அறிவு எங்கும் எதிலும் வியாபித்திருந்தாலும் அது பிரதிபிம்பிக்கின்ற உபாதிகள் தான் அவ்வாறு காணப்படுவதை தவிர அது குறை உபாதிகள் இடத்திலே தான் இருக்கிறது தவிர ஆத்மாவிடத்தில் இல்லை. ஆகவே அந்த தூய அறிவாகிய ஆத்மா நான் என்றும் எக்காலத்திலும் சுயம்பிரகாச அறிவாய் ஒழிந்து கொண்டே இருக்கிறேன், என்னிடத்தில் எந்த களங்கமும் இல்லை, நிர்மலம், நிரஞ்சனம், நிர்குணம், நிரீசம் அப்படின்னு ஆத்மாவுடைய லட்சணங்களை எல்லாம் நம்ம கடந்த பாடல்கள்லயே பார்த்துட்டோம். அப்ப அப்படிப்பட்ட ஆத்மா ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது, அதுதான் தூய அறிவு அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இங்கு சுட்டி காட்டுகிறார். அப்ப இன்றைய வகுப்பு நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த 40வது ஸ்லோகத்தோட நிறைவு செய்யலாம். 41வது ஸ்லோகத்திலிருந்து நாளைக்கு வைத்துக் கொள்ளலாம், ஏன்னா மணி 8 ஆச்சு. அப்ப அதனால நம்ம இப்படி புரிதலோட நம்ம இந்த விஷயங்களை அணுகவோ நமக்கு நல்ல ஒரு தெளிவு வந்துடும், மனம் விடுதலை ஆயிடும். அப்ப மனம் விடுதலைங்கிறது என்ன? அந்த அறிவாக பிரகாசிக்க ஆரம்பித்து விடும். அதுதான் எங்க சப்ஜெக்டுங்க, புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.